கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபதுனி ஊழியங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த இரக்கமுள்ள தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதபடி கண்ணின் மணி போல காக்கிற தேவன். அவருடைய வல்லமையான செயல் அதுதான். இன்றைக்கு பலவிதமான நிலைகளிலே பலர் கைவிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வேதத்தில் கைவிடப்பட்ட மக்களை பார்க்கும்போது ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்புகிறது. வேதத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே, அங்கு நான் வியாதிப்பட்டேன், ஒரு எகிப்தியன் தன் அமலேக்கியனுடைய எஜமானுடைய செயலை கூறுவதை பார்க்கிறோம். நான் வியாதிப்பட்டேன், ஆகவே என்னுடைய எஜமான் என்னை கைவிட்டான்.
நான் வியாதியாக தண்ணீரற்றவனாக வேதனையோடு வாழுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். நீ யாருடையவன் என்று சொல்லி தாவீது கேட்ட பொழுது, நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகி எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் என்று பார்க்கிறோம். உலக மக்கள் தங்களுக்கு வேண்டியவைகளை கைவிடுகிற மக்கள், தங்களுக்கு வேண்டியவர்களாய் இருந்தாலும் கைவிடுகிற மக்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட நிலை நிமித்தமாய் மரணத்தை சந்திக்கிறார்கள். சில கணவன் தங்கள் மனைவியை கைவிடுகிறபடினாலே அங்கு பரிதாபகரமான முடிவு, பரிதாபகரமான வாழ்க்கை வாழுகிற அநேக குடும்பங்கள் உண்டு. சில வாலிப பிள்ளைகள் தங்களுடைய இளம் பிராயத்திலே நேசிக்கிற ஒரு மனிதன் கைவிடுகிறபடினாலே தற்கொலை செய்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைகளிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அருமையான சகோதரனே, கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக மக்கள் அநேக நேரங்களிலே கைவிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ கைவிடாத தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாய் வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 27:10, என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையுடைய ஒரு மனிதனாய் ஜீவித்தான் என்று பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தில் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில இந்த உலகத்தார் உன்னை அறியாதபடி, புரியாதபடி உன்னை கைவிடலாம். உன்னுடைய செய்கைகள் எல்லாம் வெறுக்கலாம். உன்னுடைய சொற்களை எல்லாம் நேசியாதபடி தங்கள் செவியை அடைத்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ உன்னை நேசிக்கிறவர், உன்னை கைவிடாது அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர். ஏன் அவர் கைவிடாது போகிறார்? எது நிமித்தமாய் கைவிடாது என்னை கைவிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிய கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். ஏன் கர்த்தர் கைவிட்டார்? கிதியோனுடைய வாழ்க்கையிலே எகிப்தியருடைய வாழ்க்கையானது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி புலம்பி சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் 1ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அங்கு பார்க்கிறோம், மீதியானியருடைய கையிலே 7 ஆண்டுகள் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பொல்லாப்பான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிகரமாய் செய்தபடினாலே வேதனைக்குரிய காரியங்கள் அங்கு தோன்றினதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிகரமாய் செய்து அது நிமித்தமாய் கைவிடப்பட்ட நிலையில் வாழுகிறதை பார்க்கிறோம். இன்னுமாய் ஒரு காரணத்தை பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாக்கியங்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். காரணம் சொல்கிறார், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். கொஞ்ச நேரம்தான் உன் வாழ்க்கையிலே நீ செய்த சில காரியங்களின் நிமித்தமாய்
என் உள்ளத்தில் கோபம் உண்டது, அது நிமித்தமாய் நான் உன்னை கைவிட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதோடு கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து கோபமூட்டுகிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன காண்பாரா பார்ப்பாரா என்று சொல்லுகிற வார்த்தையோடு சொல்கிற மக்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதோடு கர்த்தரை கோபமுட்படுத்துகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதோடு தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்யும்போது அவர் நம்மை கைவிடுகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் வேதத்தை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே, அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். இங்கு பார்க்கிறோம், கைவிடப்படுவதற்கு காரணம் பொல்லாப்பானதை தேவனுடைய பார்வைக்கு முன்பாய் செய்தது. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை துணிகரமாய் செய்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அங்கு மனசேயனுடைய காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே 2 பிரகாரங்களில் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி, நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனிடத்தில் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களுமாய் குறிசொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் என்று சொல்லி நாம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை தேவனுடைய ஆலயத்தில் செய்து தேவனுக்கு முன்பாக கோபம் உண்டாக்கத்தக்கதான அவருடைய செய்களை பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை கோபப்படுத்தும் போது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் போது தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாகிறோம். அது நிமித்தமாய் கைவிடப்பட்ட நிலைமை தோன்றுகிறது. கைவிடப்பட்ட நிலைமை, அநேகர் இதை அறியாதிருக்கிறார்கள், உணராதிருக்கிறார்கள். அவர் என்ன செய்வார்? அவர் மன்னித்து விடுவார், என்னை மாற்றி விடுவார் என்று சொல்லி வீணானவைகளை நம்பி மேலானவைகளை இழந்து போகிற மக்கள் ஏராளமாய் உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ கைவிடப்பட்டு இருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு கைவிடாத தேவனுடைய சமூகத்திலே அவர் உன்னை மறக்கவும் மாட்டார். உன்னை அவர் எல்லா விதங்களிலும் இரக்கம் செய்கிற தேவன், அழிக்கவும் மாட்டார் என்று சொன்ன தேவன் உன் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த தேவன் உன்னை மாற்றும்படியாக உன்னை அர்ப்பணித்து விடு. அவர் உன்னை கைவிடாது காக்கிற தேவன். அவர் உன்னை கைவிடாது காக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? கைவிடப்பட்டு கண்ணீரோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இந்த நாளிலே நீ கர்த்தருடைய சமூகத்திலே அவரை தேடுவதற்கு இடம் கொடு. அவர் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வாக்கியத்திலே கைவிடாது காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரை காப்பார் என்று சொல்லியிருக்கிறார்? தேடுகிற மக்களை என்று பார்க்கிறோம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. அநேக நேரங்களிலே இந்த உலகத்தின் மேன்மைகளை தேடுகிறோம், உலகத்தின் நன்மைகளை நாடி தேடி ஓடுகிறோம். உலகத்தில் பல காரியங்களை நாம் அதிகமாய் வாஞ்சித்து தேடுகிறோம். ஆனால் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறோம்? முழு மனதோடு தேடுகிறோமா? முதலாவது தேடுகிறோமா?
அவருடைய சமூகத்தில் என்றைக்கு நீ முதலாவது அவரை தேடவும், என்றைக்கு முழு மனதோடு அவரை முழு பலத்தோடு தேடுகிற உள்ளம் உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ, அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏனோ தானோ என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் உலக மக்களுக்கு முன்பாக ஆலயத்திற்கு செல்கிற வழக்கமும் பழக்கமுடையவர்கள் இன்று ஏராளமாயிருக்கிறார்கள். கடமைக்காக, சிலருடைய வாழ்க்கையிலே சண்டைக்காக, சில பதவிக்காக ஆலயங்களுக்கு செல்கிற மக்களாயிருக்கிறார்கள். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீ எந்த நோக்கத்தோடு செல்கிறாய்? நீ எந்த நோக்கத்தோடு செல்கிறாய்? அவருடைய சமூகத்திலே வாஞ்சையாய் செல்கிறாயா? அவருடைய ஆலயத்திலே நீ வாஞ்சியாய் சென்று அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளை நீ தேடுவது, அவரோடு இணைந்து தேடுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இன்றைக்கு அநேக நேரங்களிலே உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தாரை போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் தோல்வியும் துக்கமும் நிறைந்திருக்கிறது. ஆனால் கைவிடாத தேவன், உன்னை ஆதரிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நேற்று மீண்டும் மாறாத தேவன் இன்றைக்கு உன்னை கைவிடாது காக்க வேண்டுமானால் முதலாவது தேடுவதற்கு இடம் கொடுங்கள். இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தெளிவாய் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கைவிடாது இருப்பதற்கு